ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ பூட்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸ பேஸா வச்சு எப்படி ஆப்ஷன்ஸ்ல என்ட்ரி எடுக்கிறது, எப்படி எக்ஸிட் பண்றது, என்ன மாரி நம்ம மார்க்கெட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ல நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாரி வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. 4-3 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனாங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆகியும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ 24,334க்கு கீழே மார்க்கெட் போகல. ஸோ போகாமல் மார்க்கெட் அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. அப்போனா என்ன இருக்கும்? புட் பையர்ஸ், அதாவது புட் பையர்ஸ், புட்டை பை பண்ணி வச்சிருந்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து புட்டை செல் பண்ணி வச்சதுங்க லாஸை புக் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா கால் செல்லர்ஸும் அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசன்னால மட்டும்தான் மார்க்கெட் அப்படின்னவங்க கீழே இறங்குனாங்க. அதாவது மேலே போனாங்க, கீழே இறங்காம. இப்போ உதாரணத்துக்கு என்ன பார்த்தோம்னா, இது எந்த சைட் ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணலாம்? மார்க்கெட் ஓப்பன் ஆன சைட் ப்ரைஸை பாருங்க, 378. ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணுற சைட் ப்ரைஸ் வந்து 400 கால் அண்ட் 400 புட். இதில் 365 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 338 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ, அதாவது புட்ல பாருங்க, எஸ்டர்டே லோ, அதாவது 200லேருந்து மேலே போன மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 338, அதாவது நம்மளோட கீ லெவல் வரைக்கும், ஸ்டார் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க மார்க்கெட். இப்போது ஃபர்ஸ்ட் அப்போனா வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு கீழே மார்க்கெட் வந்து போகலை. நீங்கள் நல்லா பார்த்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு ஹை கீழே மார்க்கெட் 2-3 டைம் டச் பண்ணி கீழே வந்தாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 400ஓட காலோட ஹையை பாருங்க, 318. ஸோ அப்போ நம்ம 318 நம்ம என்ட்ரி கோடை போட்டிருக்கோம். ஸோ 318க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டைன் ஆக முடியல. அது மட்டும் இல்லாமல் 338 நம்மளோட கீழே லெவலுக்கு மேலேயும் போக முடியல. ஸோ அப்போ கீழே லெவலுக்கு மேலே ஸ்டார் லெவலுக்கு மேலேயும் போகல. ஸோ அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறவங்க இங்கேருந்து ரிவர்ஸில் ஆக போகிறாங்க அப்படிங்கிற முதல் சைன். ரெண்டாவது சைடு, முக்கியமான சைடு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டை வந்து இங்கே மேலே போயிட்டு கீழே இறங்குறாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி கீழே இறங்குன மார்க்கெட் ஓப்பனுக்கு பிலோ வந்து மார்க்கெட் வரல. அது மட்டும் இல்லாமல் 299 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டார் லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகவே இல்லை. ஸோ இது ஒரு ரீசன். ஸோ அப்போது ஸ்டார் லெவலில் சப்போர்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் நம்ம ஏற்கனவே என்ட்ரி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 300 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை, அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டாவது வந்து 338, அதாவது நம்மளோட ஸ்டார் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 338, அப்புறம் வந்து 365. ஏன்னா இங்கே புட் சைடில் 338க்கு மேலே போகலை அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் வந்து இங்கே வந்து நான் 338 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு 318 ஸ்டாப் லாஸ், பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போனா கால் சைடில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கால் சைடில் அதே மாதிரி ப்ராப்பராக இங்கே என்ட்ரி, அப்புறம் வந்து இங்கே ஃபஸ்ட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி இங்கே என்ட்ரி 338 பிரேக் பண்ணி 355 வரைக்கும் போனாங்க, 365 போகலை. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது டைம், அதே மாதிரி மூணாவது டைம் இங்கே என்ட்ரி, இங்கே எக்ஸிட். இதை வந்து நான் லைவ்ல சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க திருப்பியும் கீழே வருவாங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கீழே போட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டிலோட லோ போட்டுங்க. டார்கெட் வந்து 338. அதே மாதிரி செகண்ட் டார்கெட் வந்து 365 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நான் லைவ் காலில் சொல்லியிருந்தேன், லைவ்ல சொல்லியிருந்தேன். நீங்கள் லைவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ கரெக்டாக அங்கே போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன், நீங்கள் கீழே லெவலுக்கு மேலே போகலை, ஸ்டார் லெவலுக்கு மேலே போகலை. அப்போனா மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கன்ஃபார்மாக என்ன நடக்க போகுது? இங்கே ஸ்டார் லெவலுக்கு கீழே மேலே போக போகிறாங்க, கீழே லெவலுக்கு மேலே வர போகிறாங்க எங்கள் கால் சைடில். ஸோ அப்போனா அப்புறம் ப்ராப்பராக நம்ம நினச்ச மாதிரி தான். அதே மாதிரி மார்க்கெட் திருப்பி 338 மேலே போய் 65 ரீட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் கீழே வந்த மார்க்கெட் 338 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 365, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 444. 444 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 24,400 காலோட எஸ்டர்டே லோ. ஸோ அங்கே போய் ரீச் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் இங்கே போய் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆக முடியல. அப்போது இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், நிஃப்டியில் 24,453 நம்ம லெவல்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே போக முடியல. திருப்பியும் கீழே இறங்கின மார்க்கெட் ஓப்பன் பிலோ வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஓப்பனுக்கு மேலே பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? மார்க்கெட் வந்து கால் சைடு மேலே போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 318 ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோக்கு கீழே வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க. அப்போனா மார்க்கெட் வந்து திருப்பி வந்து புட் சைடில் இல்லை, மார்க்கெட் கால் சைடு தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கு கீழே போகலை அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மூமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக இப்போது இங்கே வந்து எஸ்டர்டே லோக்கு மேலே நிஃப்டி சார்ட் போகல. அப்போது நம்ம வந்து ப்ரீமியம் சார்ட் வந்து இதுக்கு மேலே போயிருந்தாலும், எஸ்டர்டே லோக்கு மேலே போயிருந்தாலும் அங்கேருந்து கீழே வந்துருவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்திருக்கு.
ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 299லேருந்து 444 வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 365, 365க்கு மேலே நீங்கள் திருப்பி என்ட்ரி எடுத்தீங்கன்னா சஸ்டைன் ஆனாங்க. 338க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா 365 நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை 338 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா 44 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வேறு எந்த ப்ரைஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்த ப்ரைஸ் நாங்கள் உதாரணத்துக்கு 850 காலன் புட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். 850 கால் புட்டில் ட்ரை பண்ணலாம். 750 காலன் புட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ப்ராப்பராக எங்கே என்ட்ரி 750 பாருங்கள், நம்ம ப்ராப்பராக எங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம் 134. ஸோ 134 அப்படிங்கிறது 24,750 கால், 750 புட்டோட லோ. 750 புட்டுக்கு லோக்கு கீழே மார்க்கெட் வரல. 750 கால் அண்ட் புட்டில் பார்க்குறேன், 750 புட்டுக்கு கீழே வரல. ஸோ அப்போனா என்ன நடக்க போகுது, 134க்கு கீழே வரவே இல்லை. அப்போனா மார்க்கெட் வந்து திருப்பி 700 என்ன தான் நிஃப்டி சார்ட் வந்து கீழே இருந்தாலும் 750 நோக்கி மேலே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ 300ல இருந்த மார்க்கெட் திருப்பி 750 நோக்கி மேலே போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. 134 கீழே வரல. ஸோ அப்போ 134 நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை டார்கெட். இதுவே நான் வந்து லைவ்ல சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் 134 என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து இங்கே போடுங்க. அதே மாதிரி 248 சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்காங்க நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 134 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இது. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து இப்போ 177க்கு மேலே சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா 205 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி 228 செகண்ட் டார்கெட். இதை வந்து நான் லைவ்ல சொல்லியிருந்தேன். லைவ்ல போய் நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் 205 திருப்பியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போய் ஹிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட்டு போய் ஹிட் பண்ணிட்டாங்க, திருப்பி 205 சப்போர்ட் எடுத்துட்டு 249 வரைக்கும் போயிருக்காங்க. இதே வந்து கால் சைடில் 850 பார்த்தோம் அப்படின்னா 850 பாங்க, இது கொஞ்சம் அவுட் பண்ணி 850 எப்படி ஒர்க் ஆயிருந்தாங்க. 110 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ 110 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ 110ல் மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு டைம் அதே மாதிரி வந்து போய் ரீச் பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து அந்த லெவல்ஸுக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் லோக்கு கீழே வரவே இல்லை. ஸோ 110ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, அதை போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 138க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆனாங்க. 138க்கு மேலே மார்க்கெட் நீங்கள் ரொம்ப நேரமாக சஸ்டைன் ஆனாங்க. நம்ம ப்ராப்பராக லைவ்ல சொல்லியிருந்தேன். நீங்கள் 138க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 138ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 158 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி செகண்ட் டார்கெட் 181. இதே நான் லைவ்ல சொல்லியிருந்தேன். லைவ்ல போய் வீடியோ போய் பாருங்க. ஸோ கரெக்டாக போய் டார்கெட் போய் ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ திருப்பி அதே மாதிரி 158 சப்போர்ட் எடுத்துட்டு 181 மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 200 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணணும். மேக்ஸைஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ப்ராப்பராக எண்ட் அண்ட் எக்ஸிட் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து கடைசி நேரத்தில் மார்க்கெட் அப்படின்னுவாங்க கீழே வந்துட்டாங்க. அப்போ நம்ம புட் சைடு என்ட்ரி போயிருக்கலாமான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் ப்ரீமியம் பெருசாக ஏறல. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நிஃப்டியில் வந்து லோக்கு கீழே, அதாவது எஸ்ஐ லோக்கு கீழே போகலை. அப்போது 24,600க்கு மேலே போகலை. ஸோ அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் போய் டார்கெட்டை போய் ரீச் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் மார்க்கெட் இறங்கிட்டாங்க. புட் சைடில் பெருசாக மூமெண்டம் வந்து இதனால வந்து வரல. நீங்கள் நல்லா பாருங்கள், புட் சைடில் வந்து மூமெண்டம் வந்து கொடுக்கல. கால் சைடில் பெரிய மூமெண்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து இப்போ 200லேருந்து 130 வரைக்கும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இதில் போய் 70-80 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. அப்புறம் கால் சைடில் அப்போ 70-80 பாயிண்ட் மேலே போகணும்ல. 250லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 30 பாயிண்ட் மேலே போயிருக்காங்க. அப்புறம் நமக்கு என்ன தெரியுது, கால் சைட் புட் சைடில் வந்து ப்ரீமியம் இல்லை, புட் சைடில் வந்து என்ட்ரி போகக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணணும். விருப்பம் இருக்கிறவங்க ஸோ நம்ம கோர்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம்